வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம செடிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற வளர்ச்சியூக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோ மூலமாக செய்ய போகிறோம். ரெண்டாவது அது என்ன, அதில் என்னென்ன இருக்குது, அதோட பலன்கள் என்ன, அதை தெளித்தா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வளர்ச்சியூக்கியோட பேரை முதல்ல பார்த்துக்கலாம். இதை இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா EM அப்படின்னு சொல்லுவாங்க. EMனா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா திறன்மிகு நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழில் இதோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பலக்கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பலக்காடினா பழம்னாலே எல்லா வகையான பழங்கள், காடி அப்படின்னா புளிக்க வைக்கிறது. ஸோ அப்போது ஆப்வியஸ்லி நேம் சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க இது பழங்கள் வச்சு தான் நம்ம இந்த வளர்ச்சியூக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த வளர்ச்சியூக்கி தெளிக்கிறங்காட்டி என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செடியில் பூ பிடிக்குது, காயாக மாறலை அப்படின்னா அதை தெளிக்கலாம். ரெண்டாவது, இலைகள் வந்து சத்து இல்லாமல் மஞ்சளாவோ இல்லை ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லையோ இல்லை மாதிரி கீழே கொட்டுது அப்படிங்கிறப்ப இதை தெளிக்கலாம். ரெண்டாவது வந்து காய் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ பூ பிடிச்சி அடுத்தது காயாக மாறுது இல்லையா, அந்த பக்குவத்தில் நம்ம இதை தெளிக்கலாம். ரெண்டாவது, பூ நிறையா வருது, அது காயாகவே மாற மாட்டேங்குது அப்படிங்கிற பக்குவத்தில் இதெல்லாம் தெளிக்கலாம். இந்த மாதிரி செடிக்கு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்துட்டு அது நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பழக்காடி அப்படிங்கிறது வந்து நம்ம உடனே செஞ்சு உடனே செடிகளுக்கு கொடுக்க முடியாது. ஒரு மாதம், ஒரு 30 நாள் வந்து இது வந்து நம்ம வைக்கணும். நம்ம செஞ்சு வச்சதை ஒரு மாதம் வந்துட்டு நம்ம வைக்கணும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பழக்காடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைப்பழம் வந்துட்டு நல்லா கனிஞ்சதாக இருக்கணும். அதாவது அது சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி கனிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நல்லா கனிஞ்சதாக இருக்கணும். தோலோடவும் போடலாம், தோல் எடுத்துகிட்டும் போடலாம், பிரச்சனை கிடையாது. அது கூட வந்துட்டு நம்ம பரங்கி பழம் கிடச்சிது அப்படின்னா அது சேர்த்துலாம், இல்லை பப்பாளி பழம் கிடச்சிது அப்படின்னு சேர்த்துலாம். நான் வந்துட்டு எனக்கு கொய்யாப்பழம் வந்து நிறையா கிடச்சிது, நல்லா கனிஞ்சது, அதனால் இது 2 பழத்தை நான் இதில் பயன்படுத்தியிருக்கேன். வாழைப்பழமும் சரி, நான் இதில் பயன்படுத்தினது கொய்யாப்பழம். இது கூட வந்து நாட்டு சர்க்கரை. இது எல்லாமே 3மே வந்துட்டு சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 3மே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை அந்த மாதிரி இதுலேயும் போடாமல் பிளாஸ்டிக் பாட்டில் தான், அதாவது ஒரு கண்டெய்னர் தான் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுலேயும் முக்கியமான விஷயம், அதுக்கு மூடி நல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இது 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எந்த பழமோ அந்த பழத்தை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சர்க்கரை, மறுபடியும் இன்னொரு பழம், மறுபடியும் சர்க்கரை, அந்த மாதிரி படி வகையில் அந்த மாதிரி அதை லைனாக அந்த பாட்டிலில் போட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு வெயில் படாத ஒரு இடத்துல வந்து ஒரு மாதம் வச்சிடணும். அந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை திறக்கவே இல்லாமல் அதை எடுத்து குலுக்கி மட்டும் விட்டுட்டு நம்ம அதே இடத்துல வச்சிடணும். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழம், இந்த சர்க்கரை இது எல்லாமே ஃபுல்லாக நொடிஞ்சு வந்து இதிலிருந்து இருக்கிற சாறுகள் என்ன ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம செடிக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஒரு மாதம் வந்து நமக்கு அந்த ப்ராசஸ்க்காக நம்ம அதை எந்த வித டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விடணும். இங்கே தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட வேலையே ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு மாதத்தில். இதை இனி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உரையூற்றி வைக்கிறோம், கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது தயிராக மாறுது. அதே மாதிரி மாவு அரைச்சி வைக்கிறோம், கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் புளிச்சு மாறுது. ஏன்னா அங்கே உள்ள ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசமோட ஒர்க்கு, அதே ஒர்க்கு தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஒரு மாதம் டைமில் என்ன பார்த்தீங்கன்னா, இது அத்தனையும் நொடிஞ்சு இதை வந்துட்டு இதில் 2 விதமாகவும் மாறும். ஒன்று வந்துட்டு நம்ம செய்கிற ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சு, நம்மளோட எண்ட் ரிசல்ட்டில் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பஞ்சாமிர்தத்தோட வாசம் வரும். ரெண்டாவது உள்ள புழு, பூச்சி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இல்லை அதில் ஒரு மாதிரி கெட்ட வாசம், இல்லைன்னா ஒரு புழு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ராசஸ் தப்பு. ஸோ அதை வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது, தூக்கி கொட்டிட்டு மறுபடியும் புதுசாக தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண ப்ராசஸ் கரெக்டாக இல்லையாங்கிறது நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மாதம் இந்த மூடியவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமும் கூட என்ன அப்படின்னா, நம்ம இதில் போட்டிருக்கிறது பழங்கள், அதுக்கப்புறம் போகிறது வந்து சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம், கருப்பட்டி கிடைச்சா கருப்பட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாமே இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறங்காட்டி மொக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதில் புழு வைக்கும். நம்ம மூடி திறக்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு மாதம் அந்த மூடியை திறக்காமையே குலுக்கி மட்டும் விட்டுவே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை முழுக்க வடிகட்டணும். ஒன்று வடிகட்டி வச்சு வடிகட்டலாம், அல்லது ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட சாறு வந்து அவ்வளோ சாறு நமக்கு கிடைக்கும்.
இப்போ ஒரு அருமையான ஒரு வளர்ச்சிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கால அவகாசம்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் வச்சு பயன்படுத்தலாம். இதை வந்து டேரெக்டாக தெளிக்கலாமா அப்படின்னா இல்லை, தண்ணி கூட கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம இதை தெளிக்கணும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள் மேலே இலைகள் பூ அதுலலாம் படுற மாதிரியும் நம்ம தெளிக்கலாம், இல்லை வேரை வந்து கிளறி விட்டுட்டு அந்த வேரில் ஊற்றுற மாதிரியும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்னதாக இருக்கிற காய் வந்து அதுகள் பெருசாகும். ரெண்டாவது பூ வந்துட்டு இலை அதாவது பூ வந்து பிடிக்காமல் இருக்கும் சில செடிகளில். அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூ பிடிக்கும். இது எப்படி பயன்படுத்தலை அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை கொடுக்கலாம். அண்ட் மொரோவர் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எப்போ நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அப்படி தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இன்கேஸ் மழை இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, மழை இருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் இதை தெளிக்கிறப்போ என்னாகும், நீங்கள் இந்த வளர்ச்சிக்கு கொடுக்குறீங்க, மழை தண்ணியில் ஆட்டோமேட்டிக்காக அது போகிற செடிக்கு ஏற்ற சத்து கிடைக்காது. அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அடிமண்ணை கிளறி விட்டு ஊற்றி விட்டுடலாம், மேலே தெளிக்காமல். இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்களை வந்து இது வந்துட்டு ரொம்பவே ஒரு செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. கவர்மெண்ட் சப்சிடி கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கவர்மெண்ட் மானியத்தோடு உங்களுக்கு தோட்டம் வைக்கணும் அப்படின்னா க்ரோ பேக்ஸ்லேருந்து சீட்ஸ்லேருந்து அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்குறாங்க. அதை எப்படி வாங்குறது, அவங்க நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே உங்களுக்கு உயிர் உரங்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஏன்னா உயிர் உரங்கள் வந்து நம்மளோட இந்த கார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த பழக்காடி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம காய்களுக்கு மட்டும் இல்லாமல் பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லா வகையான செடிகளுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி செடிகள் வளர்த்தும் போது சில பூச்சி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது வர்றப்போ வந்துட்டு 3G சொல்யூஷன் இருக்குது. இந்த பழக்காடி எப்படி நம்ம வீட்டிலையே செஞ்சு சூப்பராக ஒரு அருமையான வளர்ச்சி ஊக்கி ரெடி பண்ணுறோமோ, அதே மாதிரி பூச்சிகளுக்கு வீட்டிலே இருக்கிற பொருட்களையே வச்சு 3G சொல்யூஷன் ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனும் இருக்குது. அதுவும் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்குமே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ ஆல்மோஸ்ட் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு கார்டனர் அப்படின்னு ஆகிட்டாலே நம்ம இதெல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு, இல்லை ஏதாவது கற்றுக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது கார்டனர் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். இந்த சப்சிடி கிட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க.